இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எந்திரிச்சு தண்ணிம்மா, எவ்வளோ வயசானாலும் நான் பார்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்திலே சார் நானும் போகிறேன் சார், நானும் என்ன பண்ணுறேன் போகிறேன். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மிரரிங் எஃபெக்ட்டும்பாங்க. ஒருத்தன் செஞ்சானா அது எனக்கும் என்ன வந்துடும், தண்ணி டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி எங்கள் அம்மா அழுகுறாங்கன்னு வச்சுங்க, அதை பார்த்து நானும் அழுகுறேன்னு வச்சுங்க, அது என்ன அம்மா பசங்க முடிவு பண்ணிடக்கூடாது. எங்கள் அம்மா அழுகுவாங்க சின்ன வயசில், இப்படி இருக்கானே அப்படின்ட்டு நானும் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணி அழுகுவேன். காலையில் எந்திரிச்சு எதற்காக அவங்க அழுதாங்களோ அதே தான் மறுபடியும் செய்வேன். உனக்கு விளங்குதா? அப்போ அது என்னது, அது பேர் என்ன? மிரரிங் எஃபெக்ட். அது என்னதுங்க? ஆண்டவரே உங்கள் மேலே ஆணி அடித்தாங்களே, ஆண்டவரே உங்கள் மேலே என்ன பண்ணாங்க, முழுக்கிடம் சுட்டினாங்களே. அப்போ நிறைய பேர் உட்காந்து அழுதாங்க சுற்றின்னு. கரெக்டாக சொல்கிறாரு, எனக்காக அழுவாத, உனக்காக என்ன பண்ணு அழுவு, உன் பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணு அழு. மிரரிங் எஃபெக்டை கடவுள் விரும்புகிறாருன்னா அதை விரும்பலை. அது பாசமும் இல்லை. ஏன் அழுகுறாங்க எங்கள் அம்மான்னு பார்த்து அந்த காரணத்தை சரி செய்து கொண்டாதான் அது என்னது சரியான ரெஸ்பான்ஸ். பாடுகளை குறித்து, கடவுளுடைய பாடுகளை குறித்து வாங்க எல்லாம் சிந்திப்போம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, அவருடைய பாடுகளை என் வாழ்க்கையை என்ன பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். அவர் வையப்படும் பொழுது பயமுறுத்தாம இருந்தாரு, மறுபடியும் என்ன பண்ணல, அவங்கள அச்சுறுத்தல. ஆக ஏன் அப்படி செய்யலைன்னா கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருந்தாரு, அது மாதிரி நீங்களும் செய்யுங்க.